சார்பாக செங்கற்பட்டு மாவட்டத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக ஆசிரியருடைய பிரதான கோரிக்கையாக டெட் சார்ந்த தேர்வு சம்பந்தமாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்கள் மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்ததற்காக தமிழக ஆரம்பப்பள்ளி நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக மூத்த ஆசிரியருடைய பதவி உயர்வை வழங்கிட உறுதி கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 5400 என்ற தர ஊதிய நிலைப்பாடை தணிக்கை தடையை நீக்கி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும், ஜாக்டோஜியோடைய தொடர் போராட்டத்தின் காரணமாக வைத்த வேண்டுகோளான ஆசிரியர் அரசுடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய பென்ஷனை மீட்டு தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இடைக்கால அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள், அதை நிராகரிக்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று முறையாக பழைய பென்ஷனை அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். குறிப்பாக ஆசிரியர் அரசுடைய குறிப்பாக கல்வித்துறையில் மாணவருடைய நலன் கருதி மாணவருடைய வாழ்வியல் தத்துவத்தை, ஒவ்வொரு மாணவருடைய தனிப்பட்ட வாழ்வியலுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிற துறையாக பள்ளி கல்வித்துறை இருந்து கொண்டிருக்கு. தற்பொழுது கூட கரூர் சம்பவத்துடைய மரண ஓலங்கள் 41 உயிர்கள் பலியாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது சமூக சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கே கூட என்னுடைய பள்ளி கல்வி அமைச்சனுடைய மாணவருடைய மரண செய்தி அதிர்ச்சி அலை ஏற்படுத்தி அந்த அதிர்வலையில் அவருடைய அழுகை தொழுகைக்கு உரியதாக நாங்கள் கருதப்பட்டிருக்கிறோம். காரணம், மாணவர் நலனில் அக்கறை கொண்ட பள்ளிக்கல்வி அமைச்சர் ஒவ்வொரு மாணவருடைய தனித்திறங்களை பார்த்து மகிழ்ச்சி கொண்டு அவர் மகிழ்ச்சியான தருணத்தை கூட இந்த கல்வி சிறந்த மாநாட்டிலே பங்கு பெற்றிருந்த அந்த அழுகையை பார்த்திருப்பீர்கள். அது ஆனந்த கண்ணீர் என்று சொன்னார். அப்போ ஒவ்வொரு மாணவருடைய காலை சுற்றுண்டி உள்ளிட்ட அந்த மாணவருடைய தனித்திறனை வளர்க்கிற சமூக பார்வை உள்ள அரசாக திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிற வேளையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய அழுகையை அரசியலாக்கி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இன்று நடந்த செயற்குழுவிலே கண்டனத்தை தெரிவிக்கிறது. அரசியலாக்க வேண்டாம். ஏனென்றால் மடிந்திருக்கிற மாணவர்கள் 9 மாணவர்கள் இன்று மடிந்திருக்கிறார்கள். இதில் அரசு பள்ளி உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் மட்டும் 6 மாணவர்கள். அப்போ மாணவருடைய உயிர் வருங்காலத்தில் மிகப்பெரிய தலைவர்களாகக்கூடிய உயிர் இன்று மறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உயிருக்கு கூட பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆசிரியரிடம் சமூக பார்வையோடு இதை வருத்தமாக நாங்கள் அதிர்ச்சியலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய பள்ளிக்கல்வி அமைச்சருக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது, உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும். எப்படி 234 தொகுதியிலும் பள்ளி ஆய்வு செய்த ஒரே பள்ளிக்கல்வி அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை ஆய்வை அனைத்து மாவட்டத்திலும் செய்தவர், மாணவரோடு மாணவராக தரையில உட்கார்ந்து நேசித்தவர், அந்த மாணவருடைய உயர்வுக்கு வெளிநாட்டு பயணத்தை கொண்டு சென்றவர். அப்படி பள்ளிக்கல்வித்துறையை பொற்காலமாக ஆக்கிய இந்த நிலையை இன்று அரசியலாக்கப்படுவதை உண்மையாக கண்டிக்கின்றோம். என்றைக்கும் தமிழக ஆரம்பப்பள்ளி கல்வித்துறைக்கு ஆதரவாக இருக்கும். அவருடைய பயணம் தொடர வேண்டும். அந்த மாணவருடைய வாழ்வியலில் அவருடைய பங்கேற்பு மீண்டும் தொடருவார் என்று நான் நம்புகின்றேன். தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியருடைய மாநில பொதுச் செயலாளர் இராதாஸ். தாவேகா கழகம் கரூரில் நடைபெற்ற அந்த மாநாட்டு கலவரத்தில் குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த போக்கை இன்று தமிழ்நாடு உலகமே கலைந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய வருத்தம் என்ன என்று சொன்னால், மாணவ சமூகம் 9 பேர் மரித்திருக்கிறார்கள், கொலை கொண்டிருக்கிறார்கள். எதிர்பாராத விபத்து என்று சொன்னாலும் வருங்கால தலைமுறை அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 9 பேரிலே கிட்டத்தட்ட 6 மாணவர்கள் அரசு பள்ளியும் உதவி பெறும் பள்ளியும் சேர்ந்த மாணவர்கள். இன்று அவர்கள் பெரும் தலைவராக வரக்கூடியவர், ஒரு பண்பட்ட தலைவர்களாக வரக்கூடிய உயிர்கள் இன்று சேதாரமாக்கப்பட்டிருக்கிறது. பண்பாடு இல்லாத, தலைமை பண்பு இல்லாத தலைவர் நடத்திய அந்த இடத்தில் என்னுடைய மாணவ சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வன்மையாக கண்டிக்கின்றோம். வருங்கால மாணவ சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிற அரசு இந்த அரசு. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கல்வி அமைச்சர் அந்த அழுகை, அந்த மரணத்தை பார்த்து, அந்த மாணவருடைய மரணத்தை பார்த்து அழுகின்ற அழுகை அரசியலாக்கி இருக்கிறார்கள். இது தமிழக ஆரம்பப்பள்ளி வன்மையாக கண்டிக்கின்றோம். அவருடைய அழுகை தொழுகை என்பதை நான் எண்ணி பார்க்கின்றேன். அந்த உணர்வலையில் அவர் சொன்ன வார்த்தைகள், இந்த கல்வி மாநாட்டில் கூட ஒரு மாணவனுடைய உயர்வை
உச்சத்தை பார்த்து மகிழ்ந்த ஆனந்த கண்ணீர் விட்டவர். அவருடைய இறப்பிலே தன்னுடைய அழுகை தெரிவித்திருக்கிற அந்த உணர்வு மனித நேயம் உள்ளவர் யார் இருந்தாலும் அதை கலங்கத்தான் செய்யும். இப்படிப்பட்ட அந்த மாநாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆசிரியர் சமூகம் பல கஷ்டப்பட்டு வருங்கால தலைமுறை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மாணவ சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த மாணவருக்குரிய நிவாரணத்தை அதிகரித்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கின்றேன்.